சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் குறிவைக்கப்பட்டாரா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்? ட்ரம்ப் கலந்துகிட்ட இரவு விருந்தில் நடந்த துப்பாக்கி சூட்டை பற்றி தான் உலகம் முழுவதுமே பேசிட்டு இருக்காங்க. இந்த துப்பாக்கி சூட்டுக்கு பின்னணி என்ன? அதிபர் ட்ரம்போட பாதுகாப்புல மீண்டும் குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கா? யார் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியவர் அப்படின்ற பல கேள்விகள் நம்மை சுத்தி எழுந்திருக்கு. இந்த வீடியோல இந்த துப்பாக்கி சூட்டுக்கு பின்னணி என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சனிக்கிழமை ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் அசோசியேஷன் நடத்திய ஒரு இரவு விருந்துல கலந்துக்கிறதுக்காக அமெரிக்க தலைநகரான வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய ஹில்டன் அப்படின்ற ஒரு நட்சத்திர விடுதிக்கு வராரு. இந்த நட்சத்திர விடுதியில என்ன நடந்தது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த இரவு விருந்தை யாரு ஏற்பாடு பண்றாங்க, எதற்காக ஏற்பாடு பண்றாங்க அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் அசோசியேஷன், அதாவது வெள்ளை மாளிகையில் இருந்து செய்தி தரக்கூடிய செய்தியாளர்கள் அடங்கிய ஒரு சங்கம். இது வெள்ளை மாளிகையை கவர் பண்ணுவாங்க. வெள்ளை மாளிகையில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நாட்டு மக்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிபர் எங்கெல்லாம் போறாரோ அவரோடவே சேர்ந்து பயணித்து அதிபர் தொடர்பான பல நிகழ்ச்சிகளை, பல செய்திகளை நாட்டு மக்களுக்கும் உலகத்திற்கும் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாளர்கள் குழு தான் இந்த ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் அசோசியேஷன். இந்த சங்கத்தால வருடம் ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் டின்னர் அப்படின்ற ஒரு நிகழ்வு என்பது நடத்தப்படும். இதுல பாத்தீங்க அப்படின்னா அதிபர்ல இருந்து வெள்ளை மாளிகை அதிகாரிகள் வரைக்கும் நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள், அப்புறம் ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ், முக்கியமான வணிக தலைவர்கள், அமெரிக்க அமைச்சர்கள் எல்லாமே இந்த டின்னர்ல கலந்துக்குவாங்க. இது நூற்றாண்டா நடக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான இரவு விருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகை துறையில இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வா பார்க்கப்படுது. 1921ஆம் ஆண்டிலிருந்து இந்த டின்னர் என்பது நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா எல்லா அமெரிக்க அதிபர்களுமே, அதாவது அவங்க இருக்கக்கூடிய 4 ஆண்டு பதவி காலத்துல ஏதோ ஓராண்டாவது இந்த டின்னர்ல கலந்துக்குவாங்க. ஆனா அதுல ட்ரம்ப் மட்டும்தான் எக்ஸப்ஷனலா இருந்தாரு. ஏன்னா 2016 இருந்து 2020 வரைக்கும் அவர் அதிபராக இருந்த காலகட்டத்தில் ஒரு முறை கூட இந்த டின்னர்ல அவர் கலந்துக்கல. இப்பதான் முதல் முறையா, 2வது முறையா அமெரிக்க அதிபராக வந்ததுக்கு அப்புறம் முதல் முறையா ட்ரம்ப் இந்த டின்னர்ல கலந்துக்கிட்டாரு. இந்த ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் டின்னர் அப்படின்றது என்ன அப்படின்னா, பல பத்திரிகையாளர்கள் இதுல கலந்துக்குவாங்க. இதோட முக்கியமான நோக்கமே இந்த டின்னர் மூலியமா நடக்கக்கூடிய, இந்த டின்னர்ல திரட்டப்படக்கூடிய நிதியை பயன்படுத்தி பத்திரிகையாளர்களை கௌரவிக்கிறது, பத்திரிகையாளர்களுக்கு தேவையான இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாமே தர்றது இதன் மூலியமா நிதியை திரட்டுவாங்க. இந்த ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் டின்னர்ல அதிபர் உரையாற்றுவார். அது மட்டும் இல்லாம இந்த சங்கத்தோட தலைவர் உரை நிகழ்த்துவாங்க. அதையும் தாண்டி யாராவது ஒரு கமீடியன், அவருமே சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு அவங்க அதிபரையே கூட கலாய்க்கிற விதமா, அதிபரையே கூட கிண்டல் அடிக்கிற விதமா அந்த கமீடியன் பேசுவாரு. அதிபரை மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பல தலைவர்களை கிண்டல் அடிக்கும் விதமா அந்த கமீடியன் உரை நிகழ்த்துவாரு. அப்படி ஒரு சிறப்புமிக்க, ஒரு நகைச்சுவையான, ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விருந்தா தான் இது வரைக்கும் போயிட்டு இருந்தது. இதுல அதிபருமே அவர் தன்னைத்தானே நகைச்சுவையா பேசுவாரு, அதெல்லாமே ரசிப்பாங்க. அதில் இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே பல சுவாரஸ்யங்களா நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த முறை ஏப்ரல் 25ஆம் தேதி அதே மாதிரி ஒரு ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் டின்னரை இந்த பத்திரிகையாளர் சங்கம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இது எங்க நடந்தது அப்படின்னா வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய ஹில்டன் அப்படின்ற நட்சத்திர விடுதியில தான் இந்த விருந்து என்பது நடந்தது. இதுல தான் முதல் முறையா ட்ரம்ப் அதிபரானதுக்கு அப்புறம் முதல் முறையா கலந்துக்கிட்டாரு. 2011 ட்ரம்ப் இந்த டின்னருக்கு வந்தார். ஆனா அப்போ அவர் அதிபர் கிடையாது, ஒரு பிசினஸ் மேனா. அப்போ அதிபரா ஒபாமா இருந்தாரு. ஒரு பிசினஸ் மேனா ட்ரம்ப் இதுல கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதிபரா முதல் முறையா இந்த டின்னர் நிகழ்ச்சிக்கு ட்ரம்ப் வரதுனால நேச்சுரலாவே அந்த நிகழ்ச்சி மீது அதீத கவனம் என்பது வந்தது. ட்ரம்ப் என்ன பேச போறார், அவரை பத்தி அந்த கமெடியன்லாம் என்ன பேச போறாங்க, எப்படி நகைச்சுவையா இந்த நிகழ்ச்சியை மாற்ற போறாங்க அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு தருணமா பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் ட்ரம்ப் மீண்டும் அதிபராக வந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப் அலுவலக அதிகாரிகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம், ஒரு தொடர்பு, நட்பு என்பது ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் விரிசலா போயிட்டு இருந்தது. ஏன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக யாரு கேள்வி கேட்டாலும்
ட்ரம்ப்போட அதிகாரிகள் அந்த பத்திரிகையாளர்களை வந்து தரக்குறைவா இல்லை வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துறது என்பது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு மோதல் போக்கு போயிட்டு இருந்த சமயத்தில் தான் இந்த ஒரு நிகழ்ச்சியில் ட்ரம்ப் அப்புறம் வந்து மற்ற பத்திரிகையாளர்கள்ட்ட எப்படி அவர் பழகுவார், எப்படி வந்து பேசுவார், எப்படி அவங்கள்ட்ட வந்து ஒரு கலந்துரையாடல் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இந்த டின்னர் நிகழ்ச்சி மீது அதிகமாக எழுந்திருந்த சமயத்தில் தான் சனிக்கிழமை இரவு 8:30 மணிக்கு நிகழ்ச்சி என்பது பிளான் பண்ணபடி போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு சலசலப்பு கூட்டத்துக்குள்ள எல்லாருமே ஒரு பதற்றமான நிலைக்கு போகிறாங்க, பரபரப்பாகிறாங்க. திடீர்னு அந்த டின்னர் நடக்கக்கூடிய அந்த இடத்துல பலவிதமான பாதுகாப்பு படையினர் உள்ள வர்றாங்க. துப்பாக்கி ஏந்திய போலீஸார் எல்லாமே வந்து உள்ள வந்து எல்லாத்தையும் சூழ்ந்துக்கிறாங்க. அப்போதான் என்ன நடந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரிய வருது. ஏன்னா அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துக்கு வெளியில ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்திருக்கு. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் என்பது அதிபர் ட்ரம்ப்பை டார்கெட்டா வச்சுதான் நடந்திருக்கு அப்படின்றதுனால அந்த இடம் முழுக்கவே ஒரு பதற்றம், பரபரப்பு என்பது சூழ்ந்துருச்சு. உடனடியாக பாதுகாப்பு படையினர், அதாவது அதிபர் ட்ரம்ப்போட சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் வந்து ட்ரம்ப்பை வந்து பாதுகாப்பாக அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அது ட்ரம்ப் மட்டும் இல்லாமல் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அப்புறம் அமெரிக்க அமைச்சர்கள் எல்லாமே வந்து அங்கிருந்து பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற்றப்படுறாங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி என்பது திடீர்னு இப்படி ஒரு நிலைக்கு போயிருச்சு, திடீர்னு இப்படி ஒரு தடை என்பது வந்துருச்சு, திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்ச நேரத்தில் தான் என்ன நடந்தது அப்படின்றத வந்து பாதுகாப்பு படையினர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹில்டன் ஹோட்டல், இது வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நட்சத்திர விடுதி. இந்த ஹில்டன் ஹோட்டல்ல 2-3 நாட்களுக்கு முன்னாடியே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிபோர்னியா அப்படின்ற மாகாணத்தை சேர்ந்த 31 வயதான கோல் டோமஸ் ஆலன் அப்படின்றவர் வந்து இந்த விடுதியில செக்இன் பண்றாரு, ரூம் எடுத்து தங்குறாரு. அதாவது இந்த நட்சத்திர விருந்து நடக்கிறதுக்கு 2-3 நாட்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. அப்போ அவர் வரும்போது அவரோட கையில துப்பாக்கி, கத்தி எல்லாத்தையும் கொண்டு வராங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, எப்படி இந்த ஒரு நட்சத்திர விடுதியில அதிபர் ட்ரம்ப் வரக்கூடிய நிகழ்ச்சி இங்க நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுமே எப்படி வந்து பாதுகாப்பு குளறுபடியின் காரணமாக இவரால் கத்தி துப்பாக்கியோட ஹோட்டலுக்குள்ள வர முடிஞ்சது, எப்படி வந்து பாதுகாப்பு படையினர் செக் பண்ணாம விட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ எழுந்திருக்கு. ஏன்னா அந்த கோல் டாமஸ் ஆலன் தான் இந்த துப்பாக்கி சூட்டை நிகழ்த்தியவர். அவர் தான் வந்து 8:30 மணிக்கு அங்க பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை சூழ்ந்திருக்கிற சமயத்துல திடீர்னு மின்னல் வேகத்துல ஓடி வராரு. மின்னல் வேகத்துல ஓடி வந்து எல்லா தடுப்புகளையும் மீறி அதிபர் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி முன்னேறி வராரு. ஆனா நல்வாய்ப்பாக அதுக்கு முன்னாடி இருந்த பாதுகாப்பு படையினர் அவரை சூழ்ந்து கொண்டு துப்பாக்கி முனையில் அவர் வந்து கைது பண்றாங்க. அவரும் வந்து ஒரு பாதுகாப்பு படை வீரரை நோக்கி சுட்டுறாரு. ஆனா அந்த பாதுகாப்பு படை வீரருக்கு பெருசா காயம் எதுவும் ஏற்படல. ஏன்னா அவர் வந்து அந்த புல்லட் வெஸ்ட் எல்லாம் போட்டிருந்ததுனால அந்த புல்லட் வெஸ்ட்ல தான் புல்லட் வந்து தாக்குதல் நடந்துச்சு. அதனால அவருக்கு பெருசா உயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட யாருக்குமே வந்து எந்த பாதிப்பும் ஏற்படலன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2700க்கும் மேற்பட்ட நபர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க. அதிபர் ட்ரம்ப்ல ஆரம்பிச்சு துணை அதிபர் ஜேடி வான்ஸ், அப்புறம் அமெரிக்க அமைச்சர்கள், அப்புறம் மிக முக்கியமான அரசியல்வாதிகள், அப்புறம் பிஸ்னஸ்மேன், அப்புறம் பல பத்திரிகையாளர்கள் எல்லாமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்படி ஒரு நிகழ்வு கொஞ்சம் மகிழ்ச்சியா போயிட்டு இருந்த தருணத்துல இப்படி ஒரு சோகமான நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்ற ஒரு அதிர்ச்சியில வந்து அமெரிக்க மக்கள் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த கோல் டாமஸ் ஆலன் ஒரு 31 வயது கொண்ட ஆசிரியர்னு சொல்றாங்க. இவர் கலிபோர்னியாவிலிருந்து சிகாகோவுக்கு ரயிலில் பயணிச்சு மீண்டும் சிகாகோவிலிருந்து வாஷிங்டனுக்கு ரயிலில் வராரு. வந்து ஹில்டன்ல தங்குறாரு. எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்காருன்னு தான் இப்போ தெரியுது நமக்கு. ஏன்னா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் அரசாங்கத்தின் மீது எனக்கு அதீதமான வெறுப்பு என்பது இருக்கு, இவங்க ஆட்சி பண்ற முறை வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த துப்பாக்கி சூடு நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி இவரே தான் கைப்பட எழுதிய குறிப்பை வந்து அவரோட குடும்ப உறுப்பினர்களுக்கு அனுப்பிச்சு விடுறாரு. இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண போறேன், என்னை வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த குறிப்பில் வந்து எழுதி அனுப்புறாரு குடும்ப உறுப்பினர்களுக்கு. அதில் தான் இவரோட நோக்கம், இவரோட இன்டென்ஷன் என்பது தெரிய வருது. ஏன்னா அவரோட முக்கியமான குறியே வந்து ட்ரம்ப்பும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்க அரசு அதிகாரிகளும் தான். ஏன்னா அவங்களோட செயல்பாடு என்பது இவருக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு பல இடங்களில் பதிவு பண்ணிட்டே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்புக்கு எதிராக வெளிப்படையாக சமூக வலைத்தளங்களில் பல பதிவுகளை போட்டுட்டே வந்திருக்காரு. இப்படிப்பட்ட நபர் தான் இப்போ வந்து துப்பாக்கி ஏந்தி அதிபர் ட்ரம்ப் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கே வந்து அவரை குறிவைக்கிற அளவுக்கு வந்து ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறது என்பது அமெரிக்காவில் பரபரப்பாக பார்க்கப்படுது.
ஏன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்போ தொடர்ந்து சமீப ஆண்டுகளாகவே வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி தாக்குதலுக்கு உள்ளாயிட்டே இருக்கார் அப்படின்றத வந்து பார்க்குறோம் நம்ம. இதுக்கு முன்னாடி ஜூலை 2024 அப்போ ஒரு அதிபராக வரல, ஆனால் அதிபர் தேர்தலுக்காக பிரச்சாரம் பண்ண சமயம், அப்போ பென்சில்வேனியா அப்படின்ற மாகாணத்தில் பிரச்சாரம் பண்ணுற சமயத்தில் தான் அவர் வந்து ஓப்பன் ஸ்டேஜில் பிரச்சாரம் பண்ணுற சமயத்தில் தூரத்திலிருந்து ஒருத்தர் அவரை நோக்கி துப்பாக்கியால் சுடுறார். அது வந்து அவரோட காதை வந்து கிழிச்சிட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அப்போவே மேடையில் வந்து ஒரு ரத்தம் சொட்ட சொட்ட அவரை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அவர் மீண்டும் வந்து கட்டெல்லாம் போட்டு பிரச்சாரத்திற்கு வந்தார். அதே மாதிரி செப்டம்பர் 2024 அவரோட சொந்த மாநிலமான ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய அவருடைய ரிசார்ட் அந்த கால்ஃப் கோர்ஸில் வந்து அவரும் அவருடைய நண்பர் இப்போ அவருக்கு நெருக்கமாக அதிகாரியாக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் 2 பேருமே வந்து கால்ஃப் கோர்ஸில் வந்து விளையாண்டுட்டு இருக்கிற சமயத்தில் தான் அங்கேயும் அவரை நோக்கி ஒரு துப்பாக்கிச்சூடு நிகழ்த்தப்பட்டது. அப்போ அந்த கால்ஃப் கோர்ஸ் மொத்தமாகவே பாதுகாப்பு படையினர் மூடிட்டாங்க. அந்த துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரையும் வந்து கைது பண்ணிட்டாங்க. அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரி 2026 அவரோட மாரலாகோ இல்லம் புளோரிடாவில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துல ஒரு துப்பாக்கி ஏந்திய நபர் வந்து அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை வந்து கிராஸ் பண்ணி அந்த ஒரு பாதுகாப்பு பகுதியை தாண்டி உள்ள போறதுக்கு ட்ரை பண்றாரு துப்பாக்கியோட. ஆனா அந்த இடத்துல வந்து அந்த இல்லத்துல வந்து ட்ரம்ப் அப்போ இல்லை. இருந்தாலுமே வந்து ஏதோ ஒரு வகையில் தாக்குதல் நடத்திட்டு தான் உள்ள வராருன்னு சொல்லிட்டு சுதாரித்த அதிகாரிகள்லாம் வந்து அவரை வந்து அந்த இடத்துல சுட்டு கொண்டுடுறாங்க. ஸோ தொடர்ந்து ட்ரம்ப் மீது ஏதோ ஒரு வகையில் தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. ட்ரம்ப்பை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பில் எந்த வகையில் குளறுபடி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு விமர்சனங்களும், இந்த பாதுகாப்புத்துறை எதற்காக இவ்வளோ அலட்சியமாக இருக்காங்க அப்படின்ற கேள்விகளும் தொடர்ந்து எழுந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா அதில் சீக்ரெட் சர்வீஸோட ரோல் வந்து முக்கியம்னு சொல்கிறாங்க ஒரு தரப்பில். இன்னொரு தரப்பில் பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்தணும். இந்த ஒரு ஹில்டன் நட்சத்திர விடுதியிலேயே இந்த ஒரு இரவு விருந்து நடக்கும் போதுமே பாதுகாப்பு பெருசாக அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திய கோல் தாமஸ் ஆலன் அவரோட குறிப்பில் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து ஹில்டன் ஹோட்டலுக்குள்ள வரும்போது ஒரு துப்பாக்கி ஒரு கத்தி எல்லாம் கொண்டு வந்துட்டேன், எனக்கு இதுவே ஆச்சரியமா இருந்தது, எப்படி என்ன செக் பண்ண விட்டாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு குறிப்பை வந்து பதிவு பண்றாரு. அப்போ அதிபர் ட்ரம்ப் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியில அந்த ஹோட்டல்ல வந்து ஏற்கனவே எதற்காக பாதுகாப்பை வந்து தீவிரப்படுத்தலை அப்படின்ற பல கேள்விகள் வந்து இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா செக் பண்ணாம எப்படி ஆயுதத்தோட ஒரு நபர் வந்து உள்ள நுழைய முடியும்ன்ற பல கேள்விகள்லாம் இப்போ பெருசா எழுந்திருக்கு. நல்வாய்ப்பாக இந்த விருந்துல வந்து யார் மீதும் பெருசா தாக்குதல் நடத்தப்படலை. ட்ரம்ப்புமே உடனடியாக வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுறார். அந்த காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ட்ரம்ப்பை வந்து இழுத்துட்டு போகிறதாகட்டும், துணை அதிபர் JD வான்ஸ் இழுத்துட்டு போகிறதாகட்டும், அது இதுவரைக்கும் பார்த்திராத பல காட்சிகளை வந்து இப்போ அமெரிக்க மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு, என்ன நடந்தது அப்படின்றத பற்றி பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஒரு நபர், அதாவது கோல் தாமஸ் ஆலன், இவர் வந்து கிறிஸ்துவ மதத்திற்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து ட்ரம்ப் வைக்கிறாரு. இப்போ ஒரு கஸ்டடியில் எடுத்துட்டாங்க பாதுகாப்பு படையினர். கூடிய விரைவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு என்னென்ன மாதிரி செக்ஷன்ஸில் கேஸ் போடுறாங்க, என்ன தண்டனை கிடைக்கும் என்பது கூடிய விரைவில் பார்க்கலாம். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு புறம் பாதுகாப்பு படையினரோட அந்த உடனடி நடவடிக்கையை பாராட்டினாலும் மறுபுறம் வந்து இது எதிர்கட்சிகள் மீது கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கார். ஏன்னா இது ஜனநாயக கட்சியை சேர்ந்த பலர் வந்து இதில் தூண்டி விட்டு தாக்குதல் பண்றாங்க. ஏன்னா இவருமே வந்து இந்த நபருமே வந்து ஜனநாயக கட்சிக்கு வந்து டொனேட்லாம் பண்ணியிருக்காருன்ற மாதிரி பல கருத்துக்கள்லாம் இப்போ பெருசா வந்து பகிரப்படுது. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் இந்த ஒரு இரவு விருந்து மீண்டும் ஒரு 30 நாட்களுக்குள்ள மீண்டும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் நினைச்சா அந்த நிகழ்ச்சியை வந்து ரத்து பண்ணாம தொடர்ந்து நடத்திட்டு இருந்திருப்பேன். ஆனால் என்னால் புரோட்டோகாலெல்லாம் என்னால் நடத்த முடியல. ஏன்னா பாதுகாப்பு படையினர்லாம் வந்து இந்த நிகழ்ச்சி ரத்து பண்ண சொன்னதுனால தான் நான் அங்கேருந்து எந்திரிச்சு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அந்த வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் உடனடியாக எந்திரிச்சு வரல. அவர் சில நொடிகள் வந்து அங்கேருந்து உன்னிப்பாக கவனிக்கிறத பார்க்க முடியும். அதற்கு அவரே என்ன சொல்வார் அப்படின்னா, நானே வந்து அங்கிருந்து அந்த சுச்சுவேஷன் என்ன நடக்குதுன்றதை பார்க்கறதுக்காண்டி தான் நானே சில நொடிகள் மேடையில் இருந்தேன், உடனடியாக அங்கிருந்து நான் கிளம்பல அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் ட்ரம்ப் வச்சிருக்காரு. ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த ஒரு விசாரணை என்பது எப்படி போகும், கோல் தாமஸ் ஆலன் கூட முழு பின்னணி என்ன, எதற்காக அவர் இப்படி ஒரு வெறுப்பை வந்து வெளிப்படையாக பகிரணும் அப்படின்ற மாதிரி பல தகவல்கள்லாம் வருது. இது மேலும் வந்து ஏற்கனவே அங்கே நிலவக்கூடிய அரசியல் மோதல்கள், அதாவது குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் இருக்கக்கூடிய அரசியல் மோதல்களை மீண்டும் தீவிரப்படுத்தும். ட்ரம்ப்புடைய ஆதரவாளர்கள் ஏற்கனவே ஜனநாயக கட்சியை வந்து இப்போ தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஜனநாயக கட்சியால தான் இந்த அளவிற்கு ட்ரம்ப் தொடர்ந்து தாக்கப்படுறாரு அப்படின்ற ஒரு
ஆணித்தரமான ஒரு கன்விக்ஷனை வந்து தொடர்ந்து அவங்க பரப்பிட்டு இருக்காங்க. ஒருபுறம் இந்த நிகழ்வை தொடர்ந்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டாலும் மறுபுறம் இந்த ஒரு தாக்குதலுக்கு அகைன்ஸ்டா எல்லாருமே ஒருமித்த கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு வராங்க. குறிப்பாக அமெரிக்காவை சேர்ந்த முன்னாள் அதிபர்கள் பராக் ஒபாமாலிருந்து இன்னும் பல முக்கியமான நபர்கள் எல்லாமே வந்து ஜனநாயக நாட்டில் வன்முறைக்கு இடமே இல்லை அப்படின்ற கருத்தை வந்து ஆணித்தரமாக இப்போ பேசிட்டு வராங்க. அதே மாதிரி தான் இந்திய பிரதமர் மோடியுமே கூட இந்த தாக்குதலை கண்டித்து, இந்த தாக்குதலில் ட்ரம்ப் எந்த விதமான காயமும் இல்லாமல் சேஃபாக இருந்தது எனக்கு ஒரு நிம்மதியை தருது, ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரி வன்முறையை வந்து நடக்கவே கூடாது, நடந்த இந்த நிகழ்வுக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மோடி ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு இரவு விருந்தில் நடந்த இந்த ஒரு தாக்குதல் என்பது உலகம் முழுக்கவே பேசப்பட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் இந்த நிகழ்வுகள் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. எல்லாமே ஜோவியலாக, நகைச்சுவையாக, ஒரு பரஸ்பர மரியாதையோட, பரஸ்பர நட்போட வரக்கூடிய இந்த நிகழ்வுகளில் இப்படி ஒரு தாக்குதல் என்பது அமெரிக்க மக்களை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அந்த கோல் தாமஸ் ஆலனை வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதா நமக்கு செய்திகள் வருது. கூடியவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் குறித்தான விவரங்கள்லாம் இன்னும் முழுமையாக வெளியில் வரும்னு சொல்கிறாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னது போலவே இன்னும் 30 நாட்களில் இந்த ஒரு நிகழ்ச்சி என்பது மீண்டும் திட்டமிட்டபடி நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த நிகழ்வு எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்றது வந்து இப்போவே எதிர்பார்ப்பு எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.